இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றும் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியே இருக்கிற பத்திரிகைகளுடைய பிரதான முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய கைவசம் உதயன், தினக்குரல், வெலம்புரி, ஈழநாட்டு பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் கொள்வனவுக்கு கடன் வழங்குங்கள், வங்கி முகாமையாளர்களிடம் கோரினார் ஆளுநர். நெல் கொள்வனவு செய்வதற்கு போதிய களஞ்சிய வசதிகள் இருந்த போதும் அதற்குரிய கடன் வசதிகளை வங்கிகள் வழங்கவில்லை என அரிசி ஆலை உரிமையாளர்கள் கலந்துரையாடலில் தெரிவித்தனர் என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன், எங்களுடைய மாகாணத்தில் விளையும் நெல் வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகரித்த விலையில் மீண்டும் எமது மாகாணத்திற்கு கொண்டு வரப்படுகின்றமையை தவிர்ப்பதற்காக எமது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வங்கிகளின் முகாமையாளர்களிடம் கோரியுள்ளார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக தெல்லிப்பிள்ளை துர்காதேவி ஆலயத்தில் 18ஆம் திகதி தேசிய தைப்பொங்கல் விழா. தேசிய தைப்பொங்கல் பண்டிகை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் எதிர்வரும் 18ஆம் திகதி நடைபெற உள்ளது. புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மற்றும் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் இணைந்து 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய தைப்பொங்கல் பண்டிகையை ஏற்பாடு செய்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ரோஹிங்கியா அகதிகள் கடத்தலின் பின்னணியில் உள்ள இலங்கையர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்தது அரசு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தேசிய பட்டியல் ஆசனம் வழங்க வர்த்தகரிடம் ரூபாய் 50 கோடி பணம், இரு பிரதான எதிர்க்கட்சிகள் மறுப்பு என்ற செய்தியும், என்னை கட்சியிலிருந்து நீக்க பொதுச்சபைக்கே அதிகாரம், சிவமோகன் காட்டம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழில் போலீசார் என கூறி 50,000 ரூபாய் வழிப்பறி, கோப்பாய் போலீஸ் தீவிர விசாரணை. நாட்டில் அதிகரித்து வரும் இன்ஃபுளுவன்சா தொற்று, மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தல். காய்ச்சல், இருமல் மற்றும் சளி போன்ற தொற்று அறிகுறிகள் காணப்பட்டால் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என மருத்துவ உதவியை உடன் நாடுமாறு சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 51ஆம் ஆண்டு நினைவு யாழ்ப்பாணத்தில் என்ற செய்தியோடு, இலங்கையர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்களின் உரிமையை மீறிய ஆஸ்திரேலியா என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ரணிலால் தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது என்பதை ஏற்க முடியாது கூறுகிறார் வஜிர அபேவர்த்தன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரிசியை இலவசமாக வழங்கியதால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறும் குற்றச்சாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனுபவமின்மை மற்றும் முகாமைத்துவம் செய்வதில் உள்ள குறைபாடுகளே இதற்கு பிரதான காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக இந்தியாவிலிருந்து சிவப்பு பச்சை அரிசி தருவிக்கும் முயற்சி தோல்வி, பெண்ணின் சடலம் காயங்களுடன் மீட்பு. மதவாச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கட்டுவேல மயானத்திற்கு அருகிலுள்ள குழியில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 30 முதல் 40 வயதிற்குட்பட்டவராக இருப்பினும் அவரது சடலம் இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. பெண்ணின் சடலத்தின் அருகில் இருந்த பையில் கொழும்பிலிருந்து மதவாச்சிக்கு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பற்றுச்சீட்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்ட நிலையில் இதுவரை கொலை என போலீசார் தெரிவித்திருந்தனர். நீதிவான் விசாரணைக்கு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் அனுராதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பருத்தித்துறை நகர சபையின் புதிய சந்தை கட்டடம் திறப்பு என்ற செய்தியோடு, ஆசியில் இலங்கையர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற தடை. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையை நிர்மாண பணியை துரிதமாக்க நடவடிக்கை என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பற்றி யாழில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தமிழர் பண்பாட்டு பெருநாட்களில் ஆவது மட்பாண்டங்களை பயன்படுத்துங்கள், ஐங்கரநேசன் வேண்டுகோள். கிளிநொச்சி விபத்தில் முதியவர் ஒருவர் பலி. கிளிநொச்சி நகரில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் மட்டும் வெளிமாவட்டம் செல்லாத 500 ஆசிரியர்கள். முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்குள் மாறி மாறி தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும்
சுமார் 500 ஆசிரியர்களால் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து அங்கு சேவைக்கு செல்லும் ஆசிரியர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்ற இந்த செய்தியோடு யாழில் சுண்ணக்கல்லுடன் கைப்பற்றப்பட்ட வாகனத்தை சோதனையிட்ட போலீசார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஒரு போத்தல் கசிப்புடன் ஒருவர் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உணவுக்காக கடன் வாங்கும் 32% மக்கள் ஆய்வு ஒன்றில் தகவல். நாட்டின் 10 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 32% குடும்பங்கள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு சார்ந்த தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வை நிறுவனத்தின் ஆராய்ச்சி அதிகாரி ஷஹாரி விஜயசிங்க நடாத்தினார். இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு 2024 மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடாத்தப்பட்டது. முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, பதுளை, ரத்னபுரி, காலி, நுவரெலியா, கொழும்பு, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 20 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி இந்த கணக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஹொலன்னாவ மற்றும் மகரகம பிரதேச செயலாளர் பிரிவில் இந்த கணக்கெடுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதில் 62% நிலையான வருமானம் ஆதாரம் இல்லை என்பதுடன் கிட்டத்தட்ட 57% பேருக்கு உணவு பாதுகாப்பு இல்லை எனவும் தெரிய வந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டில் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைவடைவு மருத்துவ நிபுணர் தீபால் ஃபெரேரா என்ற செய்தியோடு, மியன்மார் அகதிகளின் விடயத்தில் மனிதாபிமானத்துடன் செயற்படுங்கள், ரிஷாத் பதியுதீன் சபையில் கோரிக்கை. மேலதிக நேர கொடுப்பனவை வழங்குவதற்கு ரூபாய் 3823 கோடி செலவழித்த சுகாதார அமைச்சு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் சஜித் சேர்ந்தால் அரசிற்கு பெரும் சவால் கூறுகிறார் நவீன் திசாநாயக்க. உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட்டால் அது அரசாங்கத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இஸ்ரேல் வாழ் இலங்கையர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடல் என்ற செய்தியோடு, அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யுங்கள், வர்த்தகர்கள் நேற்று போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், இறக்குமதி செய்யப்படும் அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது அல்ல, தேசிய விவசாயிகள் ஒன்றியம் குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசின் பாதையிலேயே இந்த அரசும் பயணிக்கிறது, புபுது ஜாஹோட குற்றச்சாட்டு. கடந்த அரசாங்கத்தின் பாதையில் இந்த அரசாங்கமும் பயணிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் புஃபுது ஜாஹோட குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் என்ற செய்தியோடு, ரத்தினக்கல் தொழில்துறையில் தாய்லாந்தை நாம் முந்த வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு. இன மத அவமதிப்புகளுக்கு இனிமேல் இங்கு இடமில்லை என்ற செய்தியோடு, சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையிலேயே ஞானசார தேரரும் உள்ளார் என்ற செய்தியோடு, சம்பிக்கவிற்கு எதிரான பயண தடை நீக்கம், மியன்மார் அகதிகள் விடயத்தில் ஐநா கட்டாயப்படுத்த முடியாது என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக, பலஸ்தீனத்தின் உயிரிழப்பு 46,000 தாண்டியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடித்து வரும் போரால் பலஸ்தீனத்தின் பலி எண்ணிக்கை 46,000 தாண்டியுள்ளது என்ற செய்தியோடு, ஆப்கானின் பொருளாதார கூட்டாளியாக இந்தியா, தாலிபான் அரசு அறிவிப்பு. நான் போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன், ஜோ பைடன் சொல்லுகிறார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் தோல்வியடைந்த நிலையில் நான் போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன் என ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உடல் நலக்குறைவால் உதவியாளரையே உரைவாசிக்க கூறினார் போப். உடல்நலக்குறைவு காரணமாக உதவியாளரையே உரையை வாசிக்க கூறியுள்ளார் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பெண்களுக்கு பாகிஸ்தானியர்கள் பாலியல் தொல்லை. பிரிட்டன் பெண்களுக்கு அங்குள்ள பாகிஸ்தான் வம்சவழியைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிகளவில் பாலியல் தொல்லை ஏற்படுத்தப்பட்டு வருவதாக இந்திய மாநிலங்கள் உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கலிபோர்னியா காட்டுத்தீயை பேரிடராக அறிவித்த பைடன் என்ற செய்தியும், மியன்மாரில் தாக்குதல் 40 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றவாறு உலக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விளையாட்டுச் செய்திகளாக, மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இந்தியாவிற்கு சவாலான இலக்கு நிர்ணயித்தது அயர்லாந்து அணி என்ற செய்தியும்,
ஆப்கானுடனான போட்டியை புறக்கணிக்க வேண்டும். இங்கிலாந்து வழியில் தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மெல்பர்னில் நாளை ஆரம்பம் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக சபாநாயகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை, எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டம். சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்ற மரபை மதிக்காத காரணத்தினால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனம், வெளிப்படைத்தன்மை, தகுதி முக்கியம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு கடிதம். தமிழாராய்ச்சி மாநாட்டின் போது உயிரிழந்த உறவுகளுக்கு ஸ்ரீதரன் சபையில் இரங்கல் என்ற செய்தியோடு கிளீன் ஸ்ரீலங்கா அங்குராப்பண நிகழ்வு 9 லட்சம் மட்டுமே செலவு, சபையில் நலிந்து ஜெயதிச வெளிப்படை. தமிழக முதல்வரை சந்திக்க உள்ளார் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக புலமை பரிசில் பெறுபேறு பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு முன் 2024ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் இடையில் வெளிவரும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணி கடந்த புதன்கிழமை 64 நிலையங்களில் தொடங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. சிங்கள மொழி மூலம் 2,44,092, தமிழ் மொழி மூலம் 79,787 பேரும் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய மீனவர் கைது விவகாரம், ஜெயசங்கருக்கு மீண்டும் கடிதம் எழுதிய ஸ்டாலின் என்ற செய்தியோடு கல்வி அமைச்சிற்குரிய 140 கார்களை காணவில்லை என்றவாறும் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தி, அயல் வீட்டாரை குழாயினால் தாக்கிய ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது. தன்னை விடுதலை செய்யாவிடின் விமானங்களுக்கு எரிபொருள் கிடைக்காதாம். அயல் வீட்டாரை குழாயினால் தாக்கிய குற்றச்சாட்டில் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னை ஒரு கிழமைக்குள் விடுதலை செய்யாவிடின் விமானங்களுக்கு எரிபொருள் கிடைக்காது என கைதாகும் போது ஊடகங்களிடம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் தீர்வு விவகாரம் அனுர அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும், சிறிதரன் எம்பி வலியுறுத்து என்கிற செய்தி காணப்படுகின்றது. அதாவது அனைத்தின மக்களும் இந்த அரசாங்கத்தில் பங்குதாரராக உள்ளனர், ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி. பாதுகாப்பை பலவீனப்படுத்தவே வடக்கில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன, சரத் வீரசேகர. தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில்தான் வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. யாழ் கல்வி கண்காட்சி இன்று ஆரம்பம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைக்க தீர்மானம். வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை, வாக்களித்ததற்கு மக்கள் வருந்துகின்றனர், ருவன் விஜயவர்தன தெரிவிப்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் தற்போது கவலைப்படுகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்தார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. மதவாட்சியில் காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்பு. மதவாட்சியில் காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மதவாட்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவல மயானத்துக்கு அருகிலுள்ள குழியில் நேற்று முன்தினம் மாலை குறித்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. ஹெரோயின் வைத்திருந்த 26 வயது இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை என்கிற செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சியில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு. இதில் கிளிநொச்சி கணேசபுரத்தைச் சேர்ந்த மோகலிங்கம் குமரேசன் வயது 74 என்பவரே உயிர் இழந்திருக்கிறார் என்ற செய்தி. போலீஸ் என தெரிவித்து ரூபாய் 50,000 வழிப்பறி கோப்பாயில் சம்பவம் என்கிற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் போலீசார் என கூறி 50,000 ரூபாயை வழிப்பறி செய்த வழிப்பறை கொள்ளையர்கள் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாக இன்றைய வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளுக்கு தடை என்கிற செய்தி. நாட்டில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது எதிர்காலத்தில் தடை செய்யப்படும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஆர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது.
சுமார் 1000 கொள்கலன்கள் தேங்கியவாறு துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் துறைமுகத்தில் 800 தொடக்கம் 1000 கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக போக்குவரத்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. பிப்ரவரியில் வெளியாகும் புலமைப்பரிசில் பெறுபவர்கள் பரீட்சை ஆணையாளர் தெரிவிப்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. அரிசி தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்ய கோரி கவனீர்ப்பு போராட்டம். முன்னாள் தூதுவர் உதயங்க கைது. தமிழாட்சி படுகொலையில் 51வது ஆண்டு நினைவேந்தல் தொடர்பான செய்தியும் படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் இடைநிறுத்தம். தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் நாயகம் மேக்ஸ்வெல் டி சில்வா விளையாட்டு அமைச்சினால் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி. பருத்தித்துறை பொதுச்சந்தை ஆளுநரினால் திறந்து வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. கேரதீவில் கட்டாக்காலி மாடுகளால் நெற்பயிர்கள் அழிவு என்கிற செய்தி. இலங்கை கபடி அணியில் ஜாலினைச் சேர்ந்த பியங்கா. இலங்கை கபடி அணியில் ஜாலினைச் சேர்ந்த யுவதி VR பியங்கா இடம் பிடித்துள்ளார். சப்ரோம பல்கலைக்கழக ஷப்ரா கபடி அணியில் விளையாடி வந்த நிலையிலே இலங்கை கபடி அணியில் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் உடுவில் மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியும் ஆவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபட்ட கர்நாடக வாகனம் நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி. திருநெல்வேலி யாழ்கோவின் செயற்பாடுகள் மீள ஆரம்பம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோவிலில் இந்த வாரத்திற்கான எளிய முறை யோகா பயிற்சிகள் அறிமுக உரையுடன் இன்று மாலை 5 மணிக்கு இலக்கம் 81 பிரவுன் வீதி யாழ்ப்பாணத்துக்கு அறிவித்திருக்கோவில், அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள அறிவித்திருக்கோவிலில் ஆரம்பமாகும் என்ற ஒரு செய்தி. பிரதி ஞாயிறு தோறும் மத்தியஸ்த சபை. யாழ் இணக்க சபையானது கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் தொடர்ந்து மாதத்தில் வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை கொட்டடி நமசிவாய் வித்தியாலயத்தில் நடைபெறும் என தவிசாளர் முரளிதரன் கௌரி அறிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பொன்னாளி ஸ்ரீ வரதராய பெருமாள் ஆலய தேர் திருவிழா வைகுண்ட ஏகாதசி தினமான நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்கிற படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் உலக செய்திகள் பக்கத்துக்குள் செல்கின்ற பொழுது உலக செய்திகளிலே முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்தி, 1 லட்சம் வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப வடகொரியா திட்டம். பதிலுக்கு ஏவுகணைகளை வழங்க உள்ள ரஷ்யா. உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு உதவி செய்ய தனது நாட்டு ராணுவ வீரர்கள் 1 லட்சம் பேரை அனுப்ப வடகொரியா திட்டமிட்டுள்ளது. இதற்கு பதில் உதவியாக அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா வழங்க முன்வந்திருப்பதாக அந்த செய்தி. ஒரு தெய்வம் தந்த பூவே பின்னணி பாடகரான ஜெயச்சந்திரன் காலமானார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. மியான்மர் ராணுவம் நடாத்திய விமான தாக்குதலில் 40 பேர் பலி, 20 பேர் காயம். அமெரிக்காவுடன் கனடாவை இணைக்க வாய்ப்பில்லை, ரம்மின் கருத்திற்கு ரூடோ பதிலடி என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு புதிய பணிப்பாளர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்கவை நியமித்துள்ளார் என்கிற செய்தி. ஞானசார தேரரின் பிணை மனு நிராகரிப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் கருநாட்டுக்கேணி கடற்கரையில் கரவேலை தொழில் செய்து வரும் தென்பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரின் கரவேலையில் அதிகளவான மீன்கள் சிக்கியுள்ளன என்றும் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை கரவேலையில் சுமார் 8000 கிலோ மீன்கள் சிக்கியுள்ளன. குறிப்பாக திருக்கை மீன்கள் அதிக அளவில் காணப்பட்டது. பெரும்பான்மையினத்தினைச் சேர்ந்த குறித்த மீனவர் தொழிலாளர்களை கொண்டு கரைவழி தொழிலை மேற்கொண்டு வருகின்றார். குறித்த மீனவர் ஒரே நாளில் லட்சாதிபதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி. தூய்மையான இலங்கை தெளிவூட்டல் கருத்தரங்கு என்கிற செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கான தூய்மையான இலங்கை தொடர்பில் தெளிவூட்டல் கருத்தரங்கு நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் காலை 9 மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றதாக ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாட்டு தூதர்களை சந்திக்க ஜனாதிபதியின் செயலாளர் முட்டுக்கட்டை சுட்டிக்காட்டினார் தயாஸ்ரீ, மறுதளித்தார் பிமல் ரத்நாயக்க. அதாவது இதுவும் ஒரு உட்பக்க செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது. ஒவ்வாமையினால் 13 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. ஹட்டன் பகுதியில் உணவு ஒவ்வாமையினால் என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கடலில் மூழ்கிய ரஷ்ய பிரஜை பலி, பாசிக்குடாவில் சம்பவம். சுற்றுலாவிகள் இலங்கையில் வர்த்தகம் செய்ய தடை, அரசு அதிரடி. சுற்றுலா வீசாவில் தங்கியிருந்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் வெளிநாட்டினை தடுக்கும் பொறிமுறையை அரசாங்கம் வகுக்கும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. கல்வி அமைச்சின் வாகனங்கள் மாயம், தேசிய கணக்காய்வு அறிக்கையில் வெளிக்கொணர்வு என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. இவை இன்றைய விளம்பரி பத்திரிகையில காணப்பட்ட முக்கிய செய்திகள். அடுத்து உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம்.
உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பொதுச்சபையை கூட்டினாலேயே தமிழரசை காப்பாற்ற முடியும், இல்லையேல் மாஃபியாக்களிடம் கட்சி போயிடும். சிவமோகன் நேற்று கடும் காட்டம் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக பெரும்போக செய்கைக்கு மானிய உரம், சுயடினர் என கூறி ரூபாய் 53,700 கொள்ளை, ஸ்ரீதரன் எம்பிக்கு பயண தடையா, விமான நிலையத்தில் கடும் விசாரணைகள், வடமாகாண வலய கல்வி பணிப்பாளர்கள் ஜனவரி 15 முதல் இடம் மாற்றம், தமிழாராய்ச்சி படுகொலைகள், தமிழர் தாயகத்தில் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் பதற்றமடைகிறது, முன்னாள் எம்பி சரித விலாசல், ஈஸ்டர் தாக்குதல்களுடன் எனக்கு தொடர்பில்லை, சத்தியம் செய்கிறார் பிள்ளையான் என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளாக ஒற்றுமையை பலம் நிரூபிக்க வேண்டும், சித்தார்த்தன் எம்பி சுட்டிக்காட்டு, தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒற்றுமையாக பலத்தை காட்டினால்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை இலகுவில் எட்ட முடியும் என்று பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உட்பூசல்கள் நிலவினாலும் இலக்கிலிருந்து விடுபடலாகாது, CVK சிவஞானம் தெரிவிப்பு, இன வன்முறையை தூண்டினால் சிறை, இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கும் வன்முறைகளுக்கும் இடமே இல்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 1 லட்சம் வரை பிறப்பு வீதம் சரிவு என்ற செய்தியோடு பொங்கலுக்கு அரிசி இல்லை, வர்த்தகர்கள் போராட்டம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கு விசேட ஏற்பாடு தேவை, ரஜீவன் எம்பி சுட்டிக்காட்டு, நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு விசேட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். கோப் குழுவின் தலைவராக நிரந்த சமரசீர 4 கிலோமீட்டர் தூரம் சென்று திருடனை பிடித்த நாய், வாரியப்புல பகுதியில் மோப்ப நாய் ஒன்று 4 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து திருடனை கண்டறிந்து இனங்காட்டியுள்ளது. வாரியப்புல மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்குக்கு சான்று பொருளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் பேட்டரிகள் களவு போயின. திருட்டு சம்பவம் தொடர்பில் தடயங்கள் எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் குருநாகல் போலீஸ் பிரிவில் உள்ள பயிற்சி பெற்ற மோப்பநாயை போலீசார் வரவழைத்து தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தினர். மோப்பநாய் வாரியப்புல ஊடாக கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் பயணித்து அங்கிருந்த வீடொன்றுக்குள் சென்றுள்ளது. அங்கு 5 பேட்டரிகளுடன் கையும் களவுமாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை கபடி அணியில் உடுவில் கல்லூரி மாணவி என்ற செய்தியும், சம்பிகவின் பயணத்தடை நீக்கம் என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அக்கரைவெளி இணைப்பு வீதி புனரமைப்பதற்கு நடவடிக்கைகள் என்ற செய்தியோடு பாடசாலை மாணவன் உயிர் மாய்ப்பு, வெள்ளவாயு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெதஹலஹம பிரதேசத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளான். 15 வயதுடைய மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தலைமுடியை வெட்டுவதற்கு தாயாருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே மாணவன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் என கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் வெள்ளவாய போலீஸ் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய தைப்பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் சனியன்று. தேசிய தைப்பொங்கல் விழா தெல்லிப்பளை துர்காதேவி தேவதானத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியால் உணவு தேவைக்கு நகைகள் அடைமானம். இலங்கையில் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கடன் பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு தங்க ஆபரணங்களும் அடகு வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் புலமை பரிசில் பெறுபேறு பிப்ரவரி 12ஆம் திகதிக்கு முன்னர் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக நெற்செய்கைக்கு உரமானியமும் இலவச உரமும் பிரதமர் தெரிவிப்பு. இம்முறை பெரும்போகத்திற்கென உரமானியம் 25,000 ரூபாய் இலவசமாக பொட்டாசியம் உரமும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. சுண்ணக்கற்கள் அகழ்வு யாழ்குடா நாட்டிற்குள் ஆபத்து, ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக கோப்பாப்பிளவு பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. பொன்னாலை வரதராஜருக்கு தேர்.
வரலாற்று தொன்மை வாய்ந்த பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி தின மகோற்சவத்தின் தேர் திருவிழாவானது வைகுண்ட ஏகாதசி நாளன்று நேற்று வெள்ளிக்கிழமை ஆயிரக்கணக்கான அடியவர்களின் பங்கேற்புடன் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மதவாச்சி பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு என்ற செய்தியோடு மீனவர்கள் விவகாரம் ஸ்டாலின் மீண்டும் கடிதம் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலை இன்றைய பிரதான செய்தி, எர்கா உடன்படிக்கை பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு அரசு திட்டம், மோடி இலங்கை வருகைக்கு முன்னர் இறுதி செய்ய வாய்ப்பு என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. அதே போன்று நாங்கள் பார்த்த ஏனைய செய்திகளாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் பிப்ரவரியில் என்கிற செய்தி, தலைமுடியை வெட்டிய தாய் தற்கொலை செய்த மகன் ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தி, ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க கைது, சம்பிகாவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை நீக்கம், மரண ஊர்வலத்தில் வெடி 20 நிமிடங்கள் நீதிமன்ற ஒத்திவைப்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் பட்டாசு கொளுத்திய இருவர் பிரதித்துறை போலீசார் கைது செய்யப்பட்டதா, பிரதித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. 57 விதமான இலங்கையருக்கு உணவு பாதுகாப்பு இல்லை, மாதிரி ஆய்வில் அதிர்ச்சி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி, போலி போலீசாரால் 50,000 ரூபாய் வழிப்பறி துரித விசாரணை என்கிற செய்தி கோப்பாய் பகுதியில், கொழும்பான்களின் கூக்குரலுக்கு பயந்தவன் நான் அல்ல, பொதுச்சபைக்கு என்னை நீக்கும் அதிகாரம் என்கிறவாறு ஒரு செய்தி. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் இதனை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பான்களின் கூக்குரலுக்கு பயந்தவன் நான் அல்ல என்று. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு தப்பி வர முயன்ற இருவர் கைது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி, கல்வியற் கல்லூரி வர்த்தமானி வெளியிடுவதில் தாமதம், மாணவர்கள் பாதிப்பு, சஜித் என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே அமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் உள்ளனர், கவலையில் உள்ளனர். அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் தற்போது கவலைப்படுகின்றனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரித்தலைவர் ரூவான் விஜயவர்தன தெரிவித்ததாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி கூட முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.